எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரீபவுண்ட் ஆகிருக்கு. 24,330லேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகிருக்கு. முக்கியமான ரீசன் நேற்றுக்கு வெளியாகிருந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா. லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு லோவஸ்ட்டாக இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடாகவே இருந்தது. ஸோ தட் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக ரீபவுண்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. முடிவிலையும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்சைடில் இந்த ரேலி டுவோர்ட்ஸ் 24,750 24,850 இது ரெண்டுமே ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு முக்கியமாக மெட்டல்ஸ், ஆர்ட் அண்ட் ஃபார்மா செக்டார் பங்குகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு. குறிப்பாக ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஹிண்டால்கோ, நைக்கா, பேடிஎம், பாரத் டைக்னமிக்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு. அதே போல் என்எம்டிசி ஸ்டீல் இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட 20% வந்து ரீபவுண்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 18 மந்தில் இல்லாத அளவுக்கு Q1 ரிசல்ட் வந்து ஸ்ட்ராங்காக வெளியிட்டிருந்தனால 20% வந்து என்எம்டிசி ஸ்டீல் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸாக, இந்த மாதிரி ரிசல்ட் வைஸாக ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகும்போது தொடர்ந்து மறுநாளும் இந்த பங்குகள் எல்லாமே ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்எம்டிசி ஸ்டீல், ஜேஎம் ஃபைனான்ஸ் 13.6%. நம்ம குரூப்பில் வந்து ஜேஎம் ஃபைனான்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். 99 ரூபா 98 ரூபாயில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரே நாளில் மட்டுமே 13.6% வந்து அபோவில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இஹைஹெச் இந்த பங்குகளும் கிட்டத்தட்ட வந்து 12% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அட்டானி வேஸ்ட் ஹேண்ட்லிங் 9% வந்து ரைஸ் ஆகிருக்கு. லேண்ட்மார்க் கார்ஸ் இந்த பங்கும் ஸ்ட்ராங்காக 15% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே வந்து அப்நார்மலாக மோர் தென் 10% வந்து ரைஸ் ஆனது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்றைக்கி செல் ஆஃப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அதானி போர்ட்ஸ், ஐடிசி இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக செல் ஆஃப் ஆகிருக்கு. அல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் 6% வந்து ஃபால் ஆகிருக்கு. டாடா ஸ்டீல், என்டிபிசி இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆன பங்குகள். ஓகே, நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,650 இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,650ங்கிறது வந்து ஒரு 4 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆகும்போது ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகிடும். அப்சைடு வந்து 24,000 நாளைக்கு 650க்கு மேலே பிரேக் ஆகும்போது இமீடியட்டாக 750 840 வரைக்கும் அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வித்தின் இந்த ஜோன் இப்போ சப்போஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குதா, இப்போ இதே சப்போர்ட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு பாருங்க. அப்போ மார்க்கெட் வந்து குரூஷியலான சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,500ங்கிறது 490ங்கிறது பாடம் சப்போர்ட்டு. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,650. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகே, அகெயின் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா 24,650க்கு மேலே ரைஸ் ஆகும்போது இம்மீடியட்டாக 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஃபர்தரா 24,840ங்கிறது இந்த ரேலியோட டாப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்குது. இது வரைக்கும் டவுன் சைட்ல இருந்தது, இந்த இடத்துல பாருங்க ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல தான் இருக்குதா. மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன், அதாவது அப்சைட்ல வந்து 55,400 420ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே ஃபர்தரா வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகும். நிஃப்டி இந்த மாதிரி சைட்வேஸ் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, சென்செக்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டி மட்டும் பிரேக் அவுட் ஆகல. இந்த குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் 55,420 430ங்கிறது குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, அதே நேரம் பாடம் சப்போர்ட்
இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பாடம் சப்போர்ட் வந்து 54,910 920 வந்து சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு குரூஷியல் லெவலாக இருக்குது. நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி, நாளன்னைக்கு மார்க்கெட் லீவ். நாளைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் லைக் வந்து ஒரு குரூஷியல் ரேஞ்சுக்குள்ள தான். அப்சைட்ல வந்து 80,900ங்கிறது இந்த இடத்துல பாருங்க டாப்ல ரெசிஸ்டன்ஸாவே ஆக்ட் ஆகுது. பாடம் சப்போர்ட் இங்கிருந்து ரைஸ் ஆகுது இல்லையா, இந்த ட்ரெண்டு 80,300ங்கிறது பாடம் சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் நாளைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். இது அப்சைட்ல பிரேக் அவுட் ஆகும்போது ஆல்ரெடி லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருப்பாரு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அப்சைடில் பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகுது. இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 81,800ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஒரு குரூஷியலான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,650க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ரஷ்யா வந்து ஒரு உலகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் ப்ரொடியூசர். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் ஏன்னா யூஎஸ் வந்து ரஷ்யாவுக்கு வந்து சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஃபினான்ஷியலா. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில ஒன்ஸ் யுக்ரைன் வார் பீஸ் நடந்தாலோ சீஸ்ஃபயர் நடந்தாலோ ரஷ்யாவுடைய சாங்ஷன் வந்து குறைக்கப்படும். அப்படி குறைக்கப்படும் போது இன்னுமே க்ரூட் ஆயிலினுடைய இது வந்து உள்ள வரும். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து இன்னுமே அதிகமா உள்ள வரும். அதனால க்ரூட் ஆயிலினுடைய பிரைஸ் ஃபர்தரா இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ஃப்ரைடே வரைக்குமே இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். 5,400 5,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, ஓவராலா ட்ரெண்ட் வந்து அப்டேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் உடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் அப்டேட்னாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.